إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான ஜும்ஆவுடைய தினத்தில் சங்கைமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி மிக புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் ஜும்ஆவிலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த மார்க்கத்தை இறுதி மூச்சு வரை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து நிறைவான ஈமானுடன் மரணிக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, துல்ஹஜ்ஜுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பது நமக்கு தெரியும். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ் தஆலா மாதங்கள் 12ஆக படைத்து மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா மிகவும் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் தான் துல்ஹஜ் என்று சொல்லுகின்ற நாம் இருக்கின்ற இந்த மாதம். ஆகவே யார் இந்த மாதத்தில் இபாதத்துகள் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ பிற மாதங்களில் செய்வதை விட இந்த மாதங்களில் செய்கின்ற இபாதத்துகள் நல்ல அமல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக, அல்லாஹ்விற்கு நேசத்திற்குரியதாக இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் கவலை, இந்த ஹதீஸுகளை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அமல்களையும் இபாதத்துகளையும் அதிகரித்தோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அதற்கு சான்றுதான் ஃபஜ்ர் தொழுகை. மக்கள், குறிப்பாக பள்ளிவாசலுடைய இமாம்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்றார்கள், துல்ஹஜ் மாசத்திலாவது பள்ளிவாசல் நிறையதான்னு பார்ப்போம். பார்த்தால் வழக்கம் போல் வருகின்ற அவர்கள் தான் தொழுகைக்கு வருகின்றார்களே தவிர இந்த ஹதீஸ் தொழுகை என்பது மௌத்தாகும் வரை தொழுகை கடமை, மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த மாதத்திலே
விடக்கூடாது என்ற அந்த சிந்தனை, நேரத்தை பேணுதலாக கடைபிடிக்க வேண்டும், இபாதத்துகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை கூட நம்முடைய உள்ளத்திலே வருவதில்லை என்றால், உள்ளத்தை அந்த அளவுக்கு ஷைத்தான் ஆட்சி செய்து நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் துன்யாவை நோக்கி வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, துன்யாவுடைய மோகம் வந்தது என்றால் உள்ளத்தில் இபாதத்துகள் ஏறாது. துன்யாவுடைய மோகம் உள்ளத்திலும் சிந்தனையிலும் வந்தது என்றால் இபாதத்துகள் நம்முடைய சிந்தனை விட்டும் உள்ளத்தை விட்டும் தூரமாகிவிடும். ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. நபியே, துன்யாவை நோக்கி உங்களுடைய பார்வை சென்று விட வேண்டாம். ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி பொருளாதாரமே குறிக்கோளாக கொண்டு உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பார்வை துன்யாவுடைய சிந்தனையிலேயே சென்று விட வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். சகோதரர்களே, மீதமுள்ள இந்த நாட்களிலாவது இபாதத்துகளை சிறப்பாக என்னுடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டும் என்ற ஆசையுடன் ஆர்வத்துடனேயே இந்த ஜும்ஆவிலிருந்து நாம் கலைந்து சென்றால்தான் இந்த உரை நமக்கு உபதேசம் அளிக்குமே தவிர, இல்லை என்றால் ஷைத்தான் நம்முடைய சிந்தனையை மீண்டும் மாற்றி விடுவான். சகோதரர்களே, அருமையானவர்களே, எப்படிப்பட்ட மாதம் இந்த துல்ஹிஜ்ஜா என்று சொல்லுகின்ற இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய 2 இபாதத்துகளை நம் மீது கடமையாக்குகிறான். ஒன்று ஹஜ்ஜுடைய இபாதத், மற்றொன்று குர்பானுடைய இபாதத் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ் என்று சொல்லி ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம் என்று ஆரம்பிக்கின்ற ஹஜ் என்ற அத்தியாயம் ஒரு பெயரிலேயே அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான் என்றால் அந்த இபாதத்தின் சிறப்புகள், அதனுடைய உயர்வுகள் எவ்வளவு பெரிய மகத்தானது என்பதை சகோதரர்களே இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறிய வயதிலே படித்த இஸ்லாமிய 5 கலிமாக்களை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இஸ்லாம் 5 தூண்களால் கட்டப்பட்டது. முதலில் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுவது கலிமா. இரண்டாவதாக சொன்னார்கள், வ இகாமிஸ் ஸலா, மௌத்தாகும் வரை தொழுகையை நிலைநாட்டுவது 5 தொழுகைகளை. மூன்றாவதாக சொன்னார்கள், வ ஈதாஇஸ் ஸக்கா, செல்வம் உள்ளவர்கள் வருடந்தோறும் கணக்கிட்டு ஜக்காத் கொடுப்பது. நான்காவதாக சொன்னார்கள், வ ஸௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பது. ஐந்தாவதாக சொன்னார்கள், வல் ஹஜ் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு உடல் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இருக்குமோ அவர்கள் மீது ஹஜ் கடமை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். செல்வந்தர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எத்தனை செல்வந்தர்கள் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள், யோசித்து பாருங்கள். ஹஜ்ஜுடைய இபாதத்தை எத்தனை செல்வந்தர்கள் நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் என்று பார்த்தால் பல செல்வந்தர்களும் ஹஜ்ஜை புறக்கணித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயம்புத்தூர்னு எடுத்தாலே, இந்த கோயம்புத்தூர்ல எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். எல்லா மக்களும் ஹஜ்ஜு செய்தார்களா? எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்று பார்த்தால் மிக குறைவுதான். கொஞ்சம் நம்முடைய பார்வையில சிந்திச்சு பாருங்க. எனக்கு தெரிந்து, உங்களுக்கு தெரிந்து எத்தனை மக்கள் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள், எத்தனை செல்வந்தர்கள் ஹஜ்ஜு செய்துள்ளார்கள் என்று கணக்கிட்டால் சகோதரர்களே மிக குறைவுதான். 2 காரணம் ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள். 2 காரணம். ஒன்று துன்யாவுடைய மோகம். பின் மேல வீடு கட்டு, பின்னாடி வீடு கட்டு, முன்னாடி வீடு கட்டு, பேரனுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, பேச்சுக்கு மறு வீடு வச்சிருக்கு என்று துன்யாவுடைய பேச்சுகளையே பேசி புறக்கணிப்பது. சில செல்வந்தர்களுக்கு காரணம் என்ன சொல்கிறார்கள்? சில செல்வந்தர்கள் சம்பாதிக்கிறதே ஹலாலானே தெரியாது, பின்ன ஹஜ்ஜி செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வானா? சம்பாதிக்கிறதே ஹலால்ல இல்ல, எல்லாத்தையும் ஏமாத்தி மோசடி பண்ணி மிரட்டி சம்பாதிக்கிறது, எல்லா ஹராமான வியாபாரத்தையும் செய்வது, மோசடி பண்ணி சம்பாதிக்கிறது. இந்த காசில ஹஜ்ஜி செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வானா? ஹஜ்ஜு மட்டும் இல்ல, துவா செய்தாலே கபூலாகாது. ஹராமான வருமாயில சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தா ஆகுமா, அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா, அதெல்லாம் பார்த்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், அதெல்லாம் பார்த்தாதான்
சில செல்வந்தர்கள் சொல்வதை பார்க்கிறோம், அதெல்லாம் பயன்ல பேசுறதுக்கு தான் பாய், மெம்பர்ல பேசுறதுக்கு தான் பாய் ஓகே, கீழே எல்லாம் சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை என்றால் நரகத்துக்கு தான் செல்ல வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகம் செல்வதற்கு தயார் என்றால் ஹலால் ஹராமை பார்க்க வேண்டியதில்லை. இல்லை எனக்கு சொர்க்கம்தான் வேண்டும் என்றால் ஹலால் ஹராமை பார்த்துதான் ஆக வேண்டும். ஹராமான வருமானத்திலே ஹஜ்ஜி செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், அது ஒரு பக்கம். ஹராமான வருமானத்திலே துஆ செய்தாலே அங்கீகரிக்கப்படாது. துஆ என்பது எவ்வளவு முக்கியமானது. கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் பொழுது அல்லாஹ் என்றுதான் யாராக இருந்தாலும் ஓடி வந்தாக வேண்டும். செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கஷ்டம் என்று வந்தால் அல்லாஹ்விடத்தில் தான் தீர்வை தவிர வேறு யாரிடத்திலும் தீர்வு கிடையாது. அம்மா யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ வயக்ஷிஃபு ஸூ வயஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த் இலாஹும் மஅல்லாஹ். கஷ்டமான நேரத்தில் அடியான் அல்லாஹ் என்று அழைக்கும் பொழுது அவருடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்க முடியும்? வயக்ஷிஃபு ஸூ வயஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த். அல்லாஹ் கேட்கிறான், அந்த நேரத்தில் அவருடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கும் அவருடைய கஷ்டத்திற்கு உதவி செய்வதற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் முடியும்? சகோதரர்களே, கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் என்று அழைக்கும் பொழுது அந்த அழைப்பு நம்முடையது தூய்மையாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் பள்ளிவாசலில் அமர்ந்து உருக்கமாக துஆ செய்து கொண்டிருந்தார். பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு சஹாபி பக்கத்தில், அல்லாஹ்வை தூதரே எப்படிப்பட்ட துஆ, அல்லாஹ்வை புகழ்ந்து தாங்கள் மீது ஸலவாத்துகளை கூறி அழகாக செய்கின்றாரே, இவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அல்லவா என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா கேட்பதே இல்லை என்றார்கள். இவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் கேட்பதை கண்டுகொள்ளவே இல்லை என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே என்ன சொல்கின்றீர்கள்? அவர் அல்லாஹ்வை புகழ்ந்தாரே, தாங்கள் மீது ஸலவாத்து சொன்னாரே என்று சொல்ல, அதெல்லாம் சரிதான், ஆனால் அவர் உண்டது ஹலால் இல்லை, உடுத்தியது ஹலால் இல்லை, ஆகவே அவருடைய துஆவும் அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சகோதரர்களே, சொல்ல ஹஜ்ஜுடைய இபாதத் என்பது அது ஒரு ஃபர்த். அது யாருக்கு செல்வம் இருக்கின்றதோ அவர்கள் மீது ஹஜ் செய்வது என்பது ஃபர்த். அது ஒரு சுன்னத்தோ நஃபீலோ அல்ல. சகோதரர்களே, செல்வம் இருந்தும் நீங்கள் ஹஜ் செய்யாமல் மறைத்து விட்டீர்கள் என்றால் நாளை மறுமையிலே விசாரணை என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ் قد فرض الله عليكم الحج فحجوا. மக்களே, யாருக்கு செல்வம் இருக்கின்றதோ, உடல் ஆரோக்கியம் இருக்கின்றதோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஆகவே ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்பதாக குறிப்பிட்டார்கள். முதல்ல அந்த ஆசை வரணுங்க, நமக்கு அந்த ஆசை, அந்த ஆர்வம் வர வேண்டும். இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பொருளாதாரம் வந்தாலே உடனே வீடு கட்டு, பின்னாடி வீடு முன்னாடி என்று நினைக்கின்றீர்களே, ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி நீங்க பார்த்து அழகு பார்ப்பதை விட, மகிழ்ச்சி அடைவதை விட, நீங்கள் ஹஜ் என்ற இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக கஅபத்துல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியும் சிறப்பும் நிறைவானது மௌத்தாகும் வரை. மௌத்தாகும் வரை வீடு கூட கைமாறலாம், ஆனால் நம்முடைய இபாதத்தை கைமாறுமா? யோசிச்சு பாருங்கள். வீடு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு கைமாறும், விற்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அந்த இபாதத்துடைய மகிழ்ச்சி மௌத்தாகும் வரை நமக்கு நிறைவை தருகின்றது, மன மகிழ்ச்சியை தருகின்றது. காரணம், அல்லாஹ்வுடைய இபாதத்தை நான் செய்து விட்டேன். அந்த ஆசை, அந்த ஆர்வம். இன்னைக்கு எத்தனை இஸ்லாம் அல்லாத மக்கள் மக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை வைக்கின்றார்கள், காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்று ஆசை வைக்கின்றார்கள். குறிப்பாக சவுதியிலே வாழுகின்ற இஸ்லாம் அல்லாத மக்கள், ரியாது, தமாமு, ஜித்தா போன்ற நகரங்களிலே வாழுகின்ற இஸ்லாம் அல்லாதவர்கள் மக்கா உம்ராக்கா போறீங்க, ஹஜ்ஜுக்கா போறீங்க, அந்த காபத்துல்லாவை பார்க்கணும் என்று ஆசையுடன் பேசுகின்ற மக்கள் எத்தனையோ மக்களை நம்மால் பார்க்க முடிகிறார். அந்த ஆசை, ஆர்வம் ஏன் முஸ்லிமுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்றால் இந்த துன்யாவுடைய மோகம் தான், துன்யாவுடைய இந்த பேராசை தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, துன்யா துன்யா என்று வாழுகின்றோமே, என்ன எடுத்து சொல்கின்றோம்? எத்தனையோ மக்கள் துன்யாவை விட்டு அன்றாட சென்று கொண்டே இருக்கின்றார்கள். நம்முடைய வீடுகளிலிருந்து, மொஹல்லாக்களிலிருந்து, ஊர்களிலிருந்து, உலகத்திலிருந்து எத்தனையோ மக்கள் உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கின்றார்களே. செல்வந்தர்களிலிருந்து ஏழைகள் வரை என்ன எடுத்து சென்றார்கள். சமீபத்திலே ஒரு சகோதரர் 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடை கட்டினார். சில நாட்கள் கூட அந்த வீட்டில் குடியிருக்கவில்லை, மரணித்து விட்டார். பார்க்கிறோமா இல்லையா? மரணித்து விட்டார். துன்யா அவ்வளவுதான் முடிந்து விட்டது.
இப்போதுதான் இந்த வீட்டை நான் கட்டினேன், சில வருடங்கள் குடியிருந்து விட்டு வருகிறேன் என்பதாக யாரிடத்திலாவது அவகாசம் கேட்க முடியுமா, பேச முடியுமா? وَلَا يُؤَخِّرُ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. மரணத்துடைய நேரம் வந்துவிட்டது என்றால் سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ, முந்தவும் மாட்டீர்கள், பிண்டவும் மாட்டீர்கள். எந்த ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றாலும் சரி, எந்த மருத்துவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்தாலும் சரி, மலக்குள் மௌத் இறங்கி விட்டார்கள் என்றால் ரூஹை எடுக்காமல் மேலே வரமாட்டார்கள். இதுதான் நம்முடைய விதி, நியதி. இதுதான் அன்பார்ந்தவர்களே, என்ன எடுத்து சொல்கிறோம், என்ன அந்த சிந்தனை ஏன் நமக்கு ஏற்படுவதில்லை? எத்தனையோ ஏழை மக்கள் அல்லாஹ்விடத்தில் ஹஜ் செய்கின்ற வாய்ப்பை குடியா அல்லாஹ், வாய்ப்பை குடியா அல்லாஹ் என்று மன்றாடுகின்ற எத்தனையோ ஏழைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பான். இருந்தாலும் செல்வம் வைத்திருக்கவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வாய்ப்பையும் கொடுத்து விட்டு அந்த வாய்ப்பை உதறி தருகின்றீர்களே, இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை சிந்திக்க வேண்டாமா? மக்கமா நகரம் எவ்வளவு பரக்கத்து பொருந்தியது. துல் ஹஜ்ஜுடைய மாதம் என்றாலே உலக மக்கள் அனைவரும் நினைவு கூறுகின்ற ஒரு நபிதான் தியாக செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படிப்பட்ட நபி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர்களிலே நபி. கஅபத்துல்லாஹ் என்ற பணியை நிறைவு செய்கின்றார்கள். அவர்களும் அவருடைய மகனான நபி இஸ்மாயில் நின்று விட்டு கூட இருக்கக்கூடிய மிலிட்டரிகள்ட்ட அவர் சொல்றாரு, பாத்தீங்களா, இதான் மக்கால இருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ் ஒரு இஸ்லாமிய எதிரி, இஸ்லாமிய எதிரி. இஸ்ரேலுடன் கைகோர்த்து நம்முடைய காசா மக்களை கொலை செய்த ஒரு பாவி என்றே சொல்லலாம், ஒரு அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், ஃபிரௌனுடைய தம்பி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அந்த கஅபத்துல்லாஹை பார்த்தவுடனே நின்று விட்டார். நின்று விட்டு சொல்கிறான், இந்த கஅபத்துல்லாவில் தான் உலகத்திலேயே மக்கள் 24 மணி நேரமும் ஒன்று கூடுகின்ற ஒரே இடம் உலகத்திலே இருக்கிறது என்றால் இந்த மக்கமா நகரம் தான். இங்கு ஒரு வசீகரம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கின்றது. ஆகவே தான் மக்கள் இங்கே எப்போதும் ஒன்று கூடியே இருக்கிறார்கள் என்று அதை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்து செல்கிறார். சகோதரர்களே, ஒரு இஸ்லாம் அல்லாதவருடைய உள்ளத்தில் கூட அல்லாஹ் தஆலா அந்த புனித பூமியின் சிறப்புகளையும் உயர்வுகளையும் போட்டிருக்கிறார் என்றால் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கின்றது, வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் ஷைத்தான் நம்மளை விடுவதில்லை. எல்லா இடத்துக்கும் ஊர் சுத்துறோம், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் சுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய வீட்டை சுத்த வேண்டும் என்ற அந்த ஆசை, ஆர்வம் நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டதோ என்னமோ தெரியவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், லல்லதி பிபக்கத முபாரக்கன், அந்த வீடு இருக்கிறது, அது ஒரு பரக்கத்து பொருந்தியது. ஹுதல் ஆலமீன், உலக மக்களுக்கெல்லாம் அந்த வீட்டிலே ஹிதாயத், நேர்வழி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஜம்சம் ஒரு நீர், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடம் ஒரு அத்தாட்சி. வமன் தഖலஹு கான ஆமினா, யார் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார்களோ அவர்களுக்கு மன அமைதி, பாதுகாப்புகள் வழங்கப்படுகின்றது. ஆகவே வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்கள் இந்த ஹஜ் என்ற இபாதத்தை நிறைவேற்றி விட்டோம். வமன் கஃபர், யார் அதை நிராகரித்து வாழுகின்றார்களோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஆரோக்கியமா இருக்கிறனால வீட்டில் அல்லாஹ்வுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கோம். ஏதோ ஆரோக்கியம் போய்விட்டது என்றால் அல்லாஹ்வுடைய வீட்டில் உட்கார முடியுமா? ஏதோ ஐசி வார்ட்லயும் ஆஸ்பத்திரியில தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, இந்த ஆரோக்கியத்தை இபாதத்திற்காக நான் செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை சோரலையே நமக்கு வருவதில்லை. துல் ஹஜ்ஜுடைய 8ஆம் நாள் அன்று ஹாஜிகள் தாங்கள் இருக்கின்ற அந்த அறைகளிலிருந்து, ரூம்களிலிருந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், வருகின்ற திங்கட்கிழமை ஹாஜிகள் எல்லா அறைகளிலிருந்தும் எல்லா மினாவிற்கு சென்று விடுவார்கள். இஹ்ராமுடைய ஆடையுடன், தல்பியா முழக்கத்துடன். எவ்வளவு அழகான இபாதத் சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய இபாதத். மினாவிலே இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற திங்கட்கிழமை செல்வார்கள், காலையிலே செல்வார்கள், அது ஞாயிற்றுக்கிழமை இரவிலேயே சென்று விடுவார்கள். மினாவிலே சென்று இபாதத்துகளையும், குர்ஆன் ஓதுவதையும், திக்ருகளிலும் இபாதத்துகளிலும் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள். பிறகு செவ்வாய்க்கிழமை காலையிலே அரஃபாவுடைய இடத்திற்கு சென்று விடுவார்கள். அதே இஹ்ராமுடன், அதே தல்பியா முழக்கத்துடன் அரஃபாவுடைய இடத்திற்கு சென்று விடுவார்கள். அரஃபாவுடைய இடம் எப்படிப்பட்ட இடம்? அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் வைத்துதான் குர்ஆனுடைய வஹீகளை நிறைவு செய்தான். மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நிறைவு செய்தான். மார்க்கத்தை அல்லாஹ் நிறைவு செய்தான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்,
وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. இன்றைய நாளிலே மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا, மார்க்கத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அந்த நாள் தான் சகோதரர்களே அந்த அரஃபாவுடைய நாள். அன்றைய நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்பதே அரஃபா தான் என்பதாக குறிப்பிட்டார்கள். ஒருவர் ஐசி வாரிலே மக்காவிலே இருந்தாலும் கூட ஹெலிகாப்டர்ல வச்சாவது ஸ்ட்ரக்சர்ல வச்சாவது அரஃபாவுடைய இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் வச்சுட்டாவது என்ன செஞ்சிருவாங்க, அவரை மீண்டும் ஐஸ் வாரில கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. அவ்வளவு மிக முக்கியமான ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. அன்று மகரிபுடைய இஷாவுடைய தொழுகைக்காக முஸ்தலிஃபா சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இபாதத்து தான் சகோதரர்களே ஹஜ்ஜுடைய இபாதத். எந்த சிரமமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. அல்லாஹ் தஆலா அவ்வளவு இலகுவாக ஆக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட இடத்திற்கு நான் செல்ல வேண்டாமா? மஸ்ஜித் நமீரா என்ற இடத்திலே 1400 வருடங்களுக்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய பேருரை நிகழ்த்தினார்கள். இன்னைக்கு அந்த சுன்னத்தை அமல்படுத்தப்படுகின்றது. இன்னைக்கு அந்த சுன்னத்தை அமல்படுத்தப்படுகின்றது. அந்த அரஃபாவுடைய பேருரை அன்று நாளிலே மஸ்ஜித் நமீராவிலே நடத்தப்படுகின்றது. லட்ச ஹாஜிகள் அங்கே அமர்ந்து அல்லாஹ்வுடைய தீனை கேட்பார்கள். அந்த சபையில் நான் ஒருவனாக இருக்க வேண்டாமா? அந்த ஆசை நமக்கு வர வேண்டாமா சகோதரர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உம்ரா இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா வல் ஹஜ் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லா அல் ஜன்னah. ஒரு உம்ரா மற்றொரு உம்ராவின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, ஆனால் ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்றார்கள். வலத்துஹு, ஒருவர் ஹஜ்ஜோட இபாதத்துகளை முறையாக செய்து விட்டார் என்றால் அன்று பிறந்த குழந்தையாக அல்லாஹ் தஆலா அவரை ஆக்கி அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எவ்வளவு அழகான இபாதத்! எத்தனை மக்கள் ஹஜ்ஜுடைய காசை வச்சுட்டு ஆரோக்கியத்தை வச்சுட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பார்க்கிறோம். சகோதரர்களே, சஹாபாக்களுடைய ஆர்வம் ஆசை ஹஜ்ஜி கடமை என்று கேட்டவுடனே தன்னுடைய மகன் ஒரு சஹாபியை தூக்கி காட்டுறாரு. அல்லாஹ்வின் தூதரே, என் மகனுக்கு ஹஜ்ஜி கடமையா? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, உங்கள் மீது ஹஜ்ஜி கடமை என்றால் உங்களுடைய மகனுக்கும் கடமைதான். அல்லாஹ்வின் தூதரே, எங்க தாய் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்திருந்தார்கள், ஆனால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்காக நான் ஹஜ்ஜி செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வானா? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபூல் செய்வான். உங்களுடைய தாயார் பிறரிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறார்கள், அந்த கடனை நீங்கள் மீட்டினீர்கள் என்றால் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆம் என்று சொல்ல, அதே போன்று அவருடைய தாயாருக்காக நீங்கள் ஹஜ்ஜி செய்தால் அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அரஃபாவுடைய நாள் எவ்வளவு சிறப்புக்குரியது சகோதரர்களே! யார் ஹஜ்ஜுடைய நாட்களில் இல்லாமல் ஊர்களிலே இருக்கின்றார்களோ அவர்கள் அரஃபாவிலே மக்கள் ஒன்று கூடுகின்ற அந்த நாளிலே நோன்பு நோக்கட்டும் என்பதாக குறிப்பிட்டார்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு வருகின்றது. அந்த நோன்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். புதன்கிழமை இல்ல அந்த நோன்பு, வருகின்ற செவ்வாய்க்கிழமை தான். புதன்கிழமை அந்த நோன்பு வச்சு அரஃபால யாருமே இருக்க மாட்டாங்க. அரஃபால எல்லாம் மீண்டும் மினாவிற்கு வந்து மக்காவிற்கும் மினாவிற்குமாக வந்து கொண்டிருப்பார்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அந்த அரஃபாவுடைய நோன்பு வருகின்றது சகோதரர்களே. அந்த நோன்பை நாம் வைக்க வேண்டும், குடும்பத்தார்களையும் வைக்கும்படி நாம் சொல்ல வேண்டும். அந்த நோன்பு வைத்தால் எனக்கு நமக்கு இந்த நன்மை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா. கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்களும் வருகின்ற ஒரு வருடத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நடிகார்கள், ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் ஒரு குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் வஸ்தஃபி அன்னி வஅன்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஒரு மார்க்கத்தை இபாதத்துகளை கற்றுத் தந்து விட்டார்கள் என்றால் அதிலே செய்ய வேண்டும், அந்த இபாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே முடிக்க வேண்டும் என்ற ஆசை பேராசையாக அது இருக்க வேண்டும். துனியாவுடைய விஷயத்தில் தான் நமக்கு பேராசை இருக்கக்கூடாதே தவிர மார்க்க விஷயத்திலே பேராசை பிடித்தவர்களாக இருந்தால்தான் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியும். நமக்கெல்லாம் தெரியும்,
ஹஜ்ஜுடைய வரலாறுகள், குர்பான் என்று சொல்லுகின்ற உதுஹிய்யாவுடைய வரலாறுகள் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தெரியும். வருஷம் வருஷம் இந்த மாசம் வந்துச்சுன்னா இந்த பயான் தான் எல்லா மஸ்ஜிதுகளிலும் பேசப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பான் எப்படி இருந்து ஆரம்பித்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 90 வருடங்களுக்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தை தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள் காணுகின்ற வஹையெல்லாம் இறை செய்தி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற செய்தி. அந்த கனவை கண்டு மகனை பார்த்து சொன்னார்கள். சூரத்து சாஃபாத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். மகனாரிடத்தில் சொன்னார்கள், இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக். கனவை மறைத்திருந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கலீலாக நண்பராக ஆகியிருப்பார்களா? ஒரு நபியாக ஆயிருந்திருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு தோழராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருப்பார்களா? கனவை மறைக்கவில்லையே, இது அல்லாஹ் போட்ட கனவு என்பதாக புரிந்தார்கள். இது அல்லாஹ் போட்ட கனவு, இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவான ஈமான் கொண்டிருந்தார்கள். சோழர்களே, அந்த ஈமானை நமக்குள்ளும் நாம் கொண்டு வர அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். இன்னும் சொன்னார்கள் மகனை பார்த்து, அன்னி அஸ்பஹுக், மகனை நான் கனவு கண்டேன். மகனாருக்கு புரிந்து விட்டது, அத்தா பார்க்கிற கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹ்வுடைய செய்தி என்பதை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஹலீம், சாந்தமான ஒரு மகன் இஸ்மாயில் நபி இருக்காங்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், ஹலீம் சாந்தமான ஒரு மாணவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். தந்தையை பார்த்து சொன்னார்கள், قال يا أبت فعل ما تؤمر, என் அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை போட்டானோ அதை தாங்கள் நிறைவேற்றுங்கள் என்றார்கள். தாங்கள் அதை நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் ஒருவனாக நான் இருப்பேன். அல்லாஹ் தாங்களுக்கு போட்ட அந்த கட்டளையை தாங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக குறிப்பிட்டார்கள். நிறைவேற்றக்கூடிய பொருட்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாரை மீனா என்று சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு அருகில் இருக்கின்ற மலைக்கு அழைத்து செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன், தன்னுடைய மகனாரை அறுத்து பலியிடுவதற்காக அந்த மலைக்கு அவர்கள் அழைத்து சென்று படுக்க வைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அழைக்கிறான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று அல்லாஹ் அழைத்து, கத் ஸத்தகத் ருயா, உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் வ ஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம், இது ஒரு சோதனை தான் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆட்டை வாங்கி மாட்டை வாங்கி அதுக்கு மேல பாசத்தை நேசத்தை காமிச்சு குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் கண்ணீர் வர வேண்டும், ஒரு கவலை வர வேண்டும். அதுக்கு தான் ஈதுல் அத்ஹா, தியாக திருநாள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. தியாக திருநாள். எத்தனையோ சகோதரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட குர்பான் கொடுக்காதவர்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்க முடியும், கெட்ட வீடு அசுத்தமாகுமா? வீடு அசுத்தமாகனால குர்பான் கொடுப்பதில்லை. என்ன சகோதரர், இது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை அசுத்தம் பண்ணுவதில்லையா? ஏன் நம்ம வீட்டை அசுத்தம் பண்றது இல்லையா? சுத்தம் பண்றது இல்லையா? இன்னும் ஈமானது. வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இந்த வார்த்தையை சொன்னால் அவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பது நம்முடைய கடமை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியாதா மகன குர்பான் கொடுக்க கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி தடுத்தார்களா? ஈமானை ஊட்டினார்கள் தன்னுடைய மகனாருக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஒரு ஆட்டை கொடுக்க முடியவில்லை என்றால் ஷேராவது சேருகின்ற மக்களை நம்மால் பார்க்க முடிகின்றதா? அதிலும் சில பேருக்கு சேர்றது கிடையாது. சேருகின்றவர்கள் தினந்தோறும் மாடுகளை எங்கே கட்டப்பட்டிருக்கின்றதோ அதை பார்க்க வேண்டும், அது சாப்பிடுகின்ற உணவை கொடுக்க வேண்டும், ஒரு பாசத்தை காட்ட வேண்டும் அதன் மீது. டோக்கன் வாங்கிட்டு போயிட்டா பெருநாள் முடிஞ்சிட்டு பெரியோர் பையை தூக்கிட்டு ஓடி வந்துடுறது. கறியை போடுங்க சீக்கிரம், குடும்பக்காரங்கெல்லாம் வந்தாச்சு சொல்லி. நீங்க யாரு? அதான் 10 நாள் முடிய டோக்கன் வாங்கிட்டு போனேன்ல, அதுக்கப்புறம் பாய் அன்னைக்கு அங்க அறுக்கிற இடத்துல தான் பார்க்க முடியும், இடையில எங்கேயுமே பார்க்கவே முடியாது. பள்ளிவாசலுக்கு வரமாட்டாரு, அங்கேயும் வரமாட்டாரு, எங்கேயும் வரமாட்டாரு. தொழில் முடிஞ்சோட வண்டியில வச்சுருப்பார் பெரிய ஒரு கவரை, 100 கிலோ பிடிக்கிற மாதிரி கவரை தூக்கிட்டு வந்துருவார். சொல்லு, இதுதான் குர்பான், இதுதான் தியாகம். தியாகம் குர்பான் என்றாலே தியாகம், அல்லாஹ்வுக்காக செய்கின்றது. சில சோழர்களை பார்க்கற தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அஜி பெருனா வர்ற கூட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஆட்டையும் மாட்டி நிறுத்திடுவாங்க. அதான் பெரிய பெரிய அறிஞர்கள் கேட்கப்பட்டது, தொழுகை இல்லாமல் ஒருவன் குர்பான் கொடுத்தால் அது குர்பானே கிடையாது, அறுத்தால் அது குர்பானே இல்லை. ஏன்? தொழுகை இல்லாதவன் முஸ்லீமே கிடையாது, பிறகு அறுத்தால் அது எப்படி குர்பானாக ஆகும் என்று கேட்கப்படுகின்றது. சகோதரர்கள், தொழுக வேண்டும். முதலில் தொழுகை ஃபர்ஸ்ட் பள்ளிவாசலுக்கு வர, இரண்டாவது சந்தைக்கு போகணும். ஃபர்ஸ்ட் தொழுகை இபாதத். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உன்னுடைய இறைவனுக்காக தொழுகு, உன்னுடைய இறைவனுக்காக குர்பான் கொடு.
இஹ்லாஸ் இருக்கணும். சில பேர்த்த பார்க்குற ஆடு மாடு வாங்கிட்டா உடனே ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க. அப்ப 4 பேர் மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆடு என்று புகழ்வதற்காகவா? இஹ்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ் தஆலா இறைச்சியை பார்ப்பதில்லை, ரத்தம் அல்லாஹ்விற்கு தேவையில்லை, மாறாக தக்வா, இறையச்சம். லா யனாலு அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கின்ற அந்த பிராணிகளின் மாமிசங்களோ உதிரணங்களோ அல்லாஹ்வை சென்று சேருவதில்லை, மாறாக வலாக்கி யனாலு தக்வா மின்கும். அந்த இறையச்சம் அல்லாஹ்விற்காக நீ செய்கின்றாயே அந்த இபாதத்து தான் அல்லாஹ்வை சென்று அடைகின்றது. குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பான், என்னுடைய வாழ்க்கை, மரணம் எல்லாம் லில்லாஹ், அல்லாஹ்விற்கு மட்டும், வேற யாருக்கும் பங்கு கிடையாது, வேற யாருக்கும் பங்கு இல்லை. அங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி ஆடை வாங்கணும். அங்க போயிட்டு இந்த ஆடு எத்தனை கிலோ வரும், தலை 2 கிலோ போயிடும், காலு 3 கிலோ போயிடும். அங்க ஆடுகிட்ட போய் நின்றுட்டு தோல் பள்ளிவாசலுக்கு போயிடும். குடும்பம் வேற பெருசா இருக்கு, இந்த ஆடு வாங்கிட்டு போனா 10மா, குடும்பம் பெருசா பெரிய போத்து வாங்கியாருங்க, ராஜஸ்தான் போய் ஒரு ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வாங்க, கவர்மெண்ட் பின்ன பேசிக்கலாம், அடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்குவோம் இன்ஷா அல்லாஹ், வருதானே. அங்க ஆடுகிட்ட போய் இந்த தலை கொம்பு 2 கிலோ போயிருப்பாய், குடும்பம் பெருசு. சவரில் இதுவா இறைச்சி எல்லாம் பாக்குறான், குடும்ப பெருசு, போத்து வாங்கி அருங்க. அங்க வயசு கரெக்டா பாருங்க, ஆரோக்கியத்தை பாருங்க, ஹதீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கிறதா அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். சொல்ல இதெல்லாம் இன்னைக்கு இந்த தவறுகள் எல்லாம் நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடிகிற சகோதரர். நம்முடைய தொழுகை, நம்முடைய குர்பான், இபாதத்துகள் எல்லாமே அல்லாஹ்விற்காக மட்டும்தான். அந்த அடிப்படையிலே நாம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அந்த அடிப்படையில் சகோதரர்களை வருகின்ற புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகை காலவாயில் உள்ள ஆயிஷா பள்ளிவாசலில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சரியாக 6:45 நடைபெறும். இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா 7:15 தான் ஆரம்பிக்கும் சொல்லி வந்த நேரத்தில் கடைசியில அத்தஹியாத்துல உட்கார்ந்து விட்டீர்கள் என்றால் அந்த இபாதத்தை நமக்கு ஒரு கவலைக்குரியதாக ஆகிவிடும். ஆகவே 6:45 என்று சொன்னாலே ஃபஜ்ர் முடிந்த உடனேயே நாம் கிளம்பி விட வேண்டும். அன்றைய நாட்களிலே குறிப்பாக ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்கள் அதிகமாக அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருடனேயே இந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டும். பெருநாளுடைய நாட்களிலே அதிகமாக சொல்ல வேண்டும். பெருநாளுக்கு உண்டான தேவையான பொருட்கள் எல்லாம் இரவையே தயார் செய்து 4 மணிக்கே எழுந்து நம்முடைய குளிக்கின்ற அந்த தூய்மையான பணிகளை நிறைவு செய்து அப்படியே நாம் தொழுகை ஃபஜ்ர் தொழுகை முடித்த உடனேயே திடலுக்கு நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, தாமதமாக வருவதை நீங்கள் அதை அவாய்ட் செய்ய வேண்டும். காரணம், நிறைய சகோதரர்கள் நேரமா வந்துடுறாங்க, மாஷா அல்லாஹ் 6 மணி 6:15 வந்துடுறாங்க. சில சோம்பேறிகளுக்காக அவர்கள் அங்கே காத்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடைசியில தொழுகை டைம் எக்ஸ்ட்ரா ஆகி, கடைசியில பயான் நேரமா லேட் ஆகி, கடைசியில் ஹஜ்ஜி பெருனா வேற, குர்பான் கொடுப்ப எல்லா வீட்டுக்கு வெளியே வந்து நின்று இருப்பாங்க அறுக்கக்கூடியவர்கள். தாமதமாகிவிட்டது என்றால் எல்லாத்துக்கும் சங்கடம். இந்த நிலைமையை என் மூலமாக வந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் விரைவாக ஃபஜ்ர் முடிந்தவுடனேயே வீட்டிலிருந்து நான் புறப்படுவதை திடலுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்ற நியத்துடன் விரைவாக வர இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. இந்த ஜும்ஆவுடைய வசூல் பள்ளிவாசலை அல்லாஹ்வுடைய வீட்டை பராமரிப்பதற்காக எடுக்கப்படுகின்றது. உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அல்லாஹ்வுடைய வீட்டை பராமரிப்பதற்காக வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை நமக்கும் குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. குர்பான் கொடுக்கின்ற எல்லா இபாதத்துகளையும் மௌத்தாவதற்கு முன்பதாக செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபுகளிலும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நமது மனைவி மக்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைத்து நபிமார்களுக்கும் அருகிலே அமர்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நமது மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. அருளுக்குரிய மழை அல்லாஹ் தஆலா நம் மீது பொழிய செய்வானாக. காசா பாலஸ்தீனில் வாழ்கின்ற முஸ்லிம்கள், நமக்கும் உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய உதவியும் பாதுகாப்பையும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. நாம் இழந்த பாபர் மஸ்ஜிதையும் பைத்துல் முகத்தஸையும் அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்தில் வழங்குவானாக. வ ஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.